நம்ம வரைகிறது 16 அறை. மேலஞ்சு கீற்றது கீழஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு மேல் 5 கோடு கீழ் 5 கோடு போட்டோம்னா மொத்தம் 16 அறை வரும் திருமூலருடைய திருமந்திரமாலை எந்திரத்துல. அந்த 16 அறை படிச்சுட்டே வரும்போது நிறைய உள்ள குழப்பற மாதிரி இருக்கும். சரியா? என்ன குழப்பற மாதிரி இருக்கும் அப்படின்னா, நட்ட நடுவரைனாலும் புவனையாம் அப்படின்னு சொல்லுவார். நட்ட நடுவரைனாலும் புவனையாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்ட கலப்பை ஸ்வஸ்திகம் தானே அப்படின்னு சொல்லுவார். கட்ட நடுவரைனாலையும் சுற்றி கலப்பையும் ஸ்வஸ்திகத்தையும் சுற்றணும் அப்படின்னு சொல்லுவாரு. அதற்கப்புறம் நடுவில் அருங்கோணம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். இது எல்லாமே இங்க இருக்கும். பாத்தீங்கன்னா இந்த ஒரு சக்கரம் வரையினீங்கன்னா அந்த சக்கரத்துல நடுவில் இருக்கக்கூடிய பகுதி என்னது? அருங்கோணம். 4 2. அடுத்தது நட்ட நடுவரை நாளும் புவனையாம். அடுத்தது என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளியில் இருக்கக்கூடிய 8 அப்படின்னு